சொல்றாரு, உனக்கு புண்ணியம் இருக்கிற வரைக்கும் தான் நீ முருகான்ற பேரே சொல்ல முடியும். உன் அக்கௌண்ட்ல புண்ணியம் வரைக்கும் முருகர் உன்னை வர வச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த புண்ணியத்தை டெவலப் பண்ணதான் பாத்துக்கணும் தவிர கீழே இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணோம்? நினைக்கிறப்பெல்லாம் முருகனை போய்ப்பாரு, நினைச்சப்பெல்லாம் முருகான்னு சொல்லு. உங்க வாழ்க்கையில என்ன நல்லது நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சோனா இருந்தாலும் சரி, முருகான்றத சொல்றதை மட்டும் விட்டுறாதேன்னார். சோ இது அவரு எனக்கு சொன்னது. நான் உலகம் ஃபுல்லா இருக்கிற முருக பக்தர்களை உங்க காணொலி வாயிலா நான் சொல்றேன் சார். நிச்சயமா இந்த ரெண்டு விதமான முருக பக்தி தான். ஒண்ணு, நம்ம பிரச்சனைக்கு முன்கூட்டியே முருகர் தயாரா இருக்கிறதும், பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் முருகா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அவர்கிட்ட சொல்லி தீர்வு வாங்கி அவரோட உதவியை தேடுறதுக்கு முன்னாடி நடுவுல இருக்கிற ஒரு நூல் அளவுல வித்தியாசம் தான் நம்ம பக்தி ரகசியம். நிச்சயமா. நீ அது எந்த நிலையில இருக்கீங்க அப்படின்ட்டு. அருமை சார்.